Students, நம்ம இந்த வீடியோல TN Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 3 Algebra-ஓட important 2 mark questions பார்க்க போறோம். இல்ல first question பாருங்க. Determine the nature of the roots for the quadratic equation னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு quadratic equation determine the nature of the roots னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஒரு quadratic equation-ஓட general form வந்து ax squared plus bx plus c அப்படின்றது தான். நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் 15x squared plus 11x plus c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க x squared பக்கத்துல a இருக்கு, இங்க x squared பக்கத்துல 15 இருக்கு. ஸோ நம்ம சொல்லிடலாம் a யோட வேல்யூ 15. x பக்கத்துல b இருக்கு, இங்க x பக்கத்துல 11 இருக்கு. ஸோ b யோட வேல்யூ 11. c யோட வேல்யூ கொஸ்டின்ல இங்க 12 கொடுத்திருக்காங்க. ஸோ c யோட பிளேஸ்ல இங்க 12 இருக்கு. ஸோ 2 கொடுத்திருக்காங்க. ஸோ 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. டெல்லோட ஃபார்முலா b squared minus 4ac அப்படின்றது தான். ஏன்னா இதுதான் நம்மளோட நேச்சர் என்னன்றது நமக்கு சொல்லும். b யோட பிளேஸ்ல 11 இருக்கு. ஸோ 11 squared minus 4 multiple by a multiple by c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணும்போது 121 கிடைக்கும். இங்க மல்டிபிள் பண்ணும்போது 15 2s are 30, 30யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 120. ஸோ நம்மளோட ஆன்சர் பாருங்க பாசிட்டிவா வந்திருக்கு. டெல்லோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளோட ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். இதுல மொத்தமே மூணு கண்டிஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க எந்த கொஸ்டினா இருந்தாலும் டெல்ல கண்டுபிடிங்க. அதாவது b squared minus 4ac-யோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா கிரேட்டர் தென் 0 இந்த மாதிரி வந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு எழுதிடணும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடணும். டெல்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அன்ரியல் ரூட்ஸ் இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட 3 கண்டிஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 அப்படின்ற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதோட சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் 7 பை ஏயோட பிளேஸ்ல 1 இருக்கிறதுனால 1. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. கொஸ்டின்ல சியோட பிளேஸ்ல 10 இருக்கு, ஏயோட பிளேஸ்ல 1 இருக்கு. 10 by 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது தான். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்ல இங்க மைனஸ் 7 இருந்தது. மைனஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக கொஸ்டின்ல 10 கிடைச்சிருக்கு. 7 ஸ்கொயர் பண்ணா 49, இங்க 2 10s are 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ண வேல்யூ 29 அப்படின்றது தான் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட சரியான வேல்யூ. அடுத்து பாருங்க, எல்சிஎம் ஆஃப் இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோட எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. 7க்கும் 12க்கும் ரெண்டுமே 3 டேபிள்ல வரும். 3 3s are, இது வந்து 3 4s are. இப்போ 3க்கும் 4க்கும் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லை. அப்போ இவங்க எல்லாரையும் நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்லை மேம் 1 1 வர வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இது 3னா இது 1 ஆகிடும், இந்த 4 அப்படியே தான் இருக்கும். 4 2 டேபிளில் வரும் 1, இது திருப்பியும் 2 டேபிளில் 1 1. பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். 2 2s are 4, 4 3s are தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்பர் ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். 3 3s are 9, 2 2s are 4. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 9க்கும் 12க்கும் எல்சிஎமோட வேல்யூ வந்து 36, அதை எழுதிக்கலாம். a பவர் 3 இருக்கு, a பவர் 2 இருக்கு. a பவர் 3க்கும் a பவர் 2க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா a பவர் 3 கிடைக்கும். இருக்கிறதுல பிக் பவர் எடுத்தால் தான் நம்மளோட எல்சிஎம். இங்கே b பவர் 2 இருக்கு, இங்கேயும் b பவர் 2 இருக்கு. அப்போ b பவர் 2 கிடைச்சிரும். இங்கே c பவர் 1 இருக்கு, இங்கே c எதுவுமே எல்லாம் c பவர் 0ன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் c பவர் 1 தான் பெரிய நம்பர். அதனால cன்ற ஆன்சரும் கண்டிப்பாக உங்களோட டேர்ம்ல வரணும். இதான் உங்களோட எல்சிஎம் ஃபைனல் வேல்யூ. அடுத்த கொஸ்டினை சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இங்கே ஒய் மைனஸ் எக்ஸும் இருக்கு. எப்பவுமே மைனஸ்ல இருக்க டேர்ம்ஸை மாற்றி எழுதும்போது ஒரு மைனஸ் சைன் நம்ம வெளில எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து பிளஸ் இருக்கு, இங்கே ஒய் கியூப் இருக்கு. இந்த ஒய் மைனஸ் எக்ஸை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஏன்னா இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய். மைனஸை வெளில எடுக்கும்போது டிப்ளேஸ் மாறிடும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதல் டேர்ம் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும். இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மேலே ஒய் கியூபும் கீழே எக்ஸ் மைனஸ் ஒய்யும் வந்துச்சு. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். மேலே இங்கே ஒரு எக்ஸ் கியூபும் இங்கே ஒரு ஒய் கியூபும் இருக்கு.
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் உங்களோட ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா உங்களோட பேசிக் ஃபார்முலா. அதை இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அதை ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி அப்படின்ற ஃபார்முலாவில் நம்மளால் எழுத முடியும். ஸோ அந்த பேட்டர்னில் இந்த நியூமரேட்டரில் இருக்க கொஸ்டினை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது நம்மக்கிட்ட. டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்றது தான் உங்களோட சிம்பிளிஃபைட் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் வந்து ஸ்கொயரில் இருந்தால் அது வந்து ரூட்லேருந்து வெளில வந்துடும். முதல்ல இங்கே 144 அப்படின்னு இருக்குது. 144 அப்படின்றத 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஏ பவர் 8ன்னு இருக்கு. ஸோ ஏ பவர் 4 2s பிரிச்சுக்கலாம். இதை பி பவர் 12ன்னு இருக்கு. 12 வந்து 6 2s பிரிச்சிடலாம். ஏன்னா 2ன்னு தான் பிரிக்கணும். ஏன்னா ஸ்கொயரில் இருந்தால் தான் வெளில வந்துடுறது ஈஸியாக இருக்கும். அதனால 16 அப்படின்றத 8 2s அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். டினாமினேட்டரில் 81 அப்படின்றத 9 ஸ்கொயர் அப்படின்னும், F12ன்றதை வந்து 6 2s எழுதிக்கலாம். ஜியை வந்து 4 இருந்ததுனால 2 2s அப்படின்னும், 14 அப்படின்றத 7 2s பிரிச்சுக்கோங்க. பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா ரூட்டில் இருந்து ஒரு நம்பர் ஸ்கொயரில் இருந்தால் அது வந்து வெளில வந்துடும். ஸோ 12 இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிட்டு 12 வெளில வந்துடும். இதில் இந்த 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிட்டு இப்போ வெளியே ஏ பவர் 4 வரும். இங்கே பி பவர் 6, இங்கே சி பவர் 8 எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ இங்கே 9, இங்கே வந்து எஃப் பவர் 6 வந்திருக்கும், இங்கே ஜி பவர் 2, இங்கே ஹெச் பவர் 7 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் 12ம் 9ம் வந்து 3 டேபிளில் வரதுனால இது இப்படி 3 டேபிளில் 3 3s இது 4s அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4/3 போட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாடுலஸில் போட்டுக்கோங்க. ஏ பவர் 4, பி பவர் 6, சி பவர் 8. ஏன்னா ரூட்லேருந்து வெளில வர ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நம்ம மாடுலஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார்ம் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 7 + √3 7 - √3 கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதோட பேசிக் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஜீரோஸ்னு சொல்லலாம், நம்ம ரூட்ஸ்னு சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருந்த ரூட்ஸ் வந்து 7 + √3 + 7 - √3 அப்படின்றது தான். இதை ஆட் பண்ணிக்கலாம். சம்னா +√3 -√3 கேன்சல், 7 + 7 14. ஸோ அதே மாதிரி ப்ராடக்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 7 + √3 மல்டிபிள் பை 7 - √3 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை பார்த்தா a + b × a - b மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது a + b × a - b அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருந்தால் நம்ம அதை a² - b² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை 7² - √3² அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைச்சிருக்கும். ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிடும். ஸோ இவங்களை மைனஸ் பண்ணால் 46 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ. நம்மளோட ஈக்குவேஷன் வந்து x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு 14 கிடைச்சது, 14x, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு 46 கிடைச்சது. அப்போ +46 = 0 அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளோட ரூட்ஸோட சரியான ஈக்குவேஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.